பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசை உங்கள் யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த காலை நேரத்திலும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த வசனத்தோட இறுதியில் இருக்கிற 3 வார்த்தைகளை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நமக்கு போராட்டம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாகிய நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. என்ன போராட்டம் அப்படின்னா ஆவிக்குரிய போராட்டம். ஸோ எல்லாருக்குமே ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அப்படிங்கிறது இந்த உலகத்துல வரும். அது எந்த வயசா இருந்தாலும் சரி, அது விசுவாசியா இருந்தாலும் சரி, அல்லது ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, இன்னும் எவ்வளவு முதிர்ச்சி பெற்ற ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ஆவிக்குரிய போராட்டம் அப்படிங்கிறது வரும். ஒரு தேவனுடைய ஊழியர் கைல் விங்க்லர் அப்படிங்கிற தேவனுடைய மனிதர் தனிப்பட்ட விதத்தில் தேவனுடைய சமூகத்தில் நேரம் செலவு செய்த போது தேவன் அவருக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தாராம், எது ஆவிக்குரிய போராட்டம் அப்படின்னு. அவர் அது சொன்னதை நான் வாசிக்கிறேன். ஆவிக்குரிய போர் என்பது வீழ்த்தப்பட்ட பிசாசுக்கு எதிராய் நிற்பது அல்ல, மாறாக அது ஜெயம் கொண்ட தேவனுடைய பட்சத்தில் நிற்பது. எவ்வளவு அழகான உண்மையான ஒரு வார்த்தை அல்லவா? ஆவிக்குரிய போர் என்பது வீழ்த்தப்பட்ட பிசாசிற்கு எதிராக நிற்பதோ அல்லது யுத்தம் பண்ணுவதோ அப்படிங்கிறது கிடையாது. ஆனா அது மாறாக ஜெயம் கொண்ட தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய பட்சத்தில் நிற்பது. அப்போ ஆவிக்குரிய போராட்டத்தை குறித்து நம்முடைய பார்வை எப்படி இருக்குது? நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளே களத்துல போய் இறங்கி யுத்தம் செய்யணும், நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம தோற்று விடுகிறோம். ஏன் அப்படின்னா, பைபிள்ல எங்கேயுமே நீங்கள் போய் யுத்தம் பண்ணுங்கள், நீங்க சண்டை போடுங்க, நீங்களே களத்துல போய் ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன பண்ணல அப்படின்னா கட்டளை நமக்கு கொடுக்கப்படவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்துடைய பட்சத்தில் நாம் நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் கூட நிற்கும் பொழுது நாம் ஒரு சில காரியங்களை தரித்து கொள்ள வேண்டியது அவசியம். அதுதான் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஸோ அதை தரித்து கொண்டு அவருடைய பட்சத்தில் நாம் நிற்க வேண்டும். அதே அதிகாரத்துல வேகமாக 5 வார்த்தைகளை சுட்டி காட்ட விரும்புகிறேன். 13ஆம் வசனத்துல நிற்கவும் அப்புறம் எடுத்துக்கொள்ளுங்கள். 16ஆம் வசனத்தில் நில்லுங்கள். 17ஆவது வசனத்தில் மீண்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். 18ஆவது வசனத்தில் விழித்து கொண்டிருங்கள். ஸோ இந்த 5 வார்த்தையும் கொஞ்சம் அப்படியே கவனிச்சு பாருங்க. நிற்கவும் அப்படிங்கிறது 2 தடவை வருது, நிற்கவும் நில்லுங்கள். எடுத்துக்கொள்ளுங்கள் இது 2 தடவை வருது, விழித்து கொண்டிருங்கள் அப்படிங்கிறது 1 தடவை வருது. எங்கேயுமே நீங்க போய் யுத்தம் பண்ணுங்கள் அப்படின்னு வரல. ஸோ ஆவிக்குரிய போராட்டத்தை குறித்து நாம் சரியாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ எது ஆவிக்குரிய போராட்டம், வாட் இஸ் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அப்படிங்கிறதுக்கு ஒரு தேவனுடைய ஊழியர் 4 அறிகுறிகள், அதாவது பேசிக்கான 4 சிம்டம்ஸ் என்ன பண்றாருன்னா சொல்றாரு. நம்பர் 1, ஃபீலிங் டிப்ரெஸ்ட் ஆர் டிஸ்கரேஜ், மனசோர்வாய் உணர்வது. 2வது, எக்ஸ்பீரியன்சிங் நைட் மேர்ஸ் ஆர் பேட் ட்ரீம்ஸ், எப்பொழுதெல்லாம் நாம் கண்ணை மூடி தூங்கும் பொழுது நமக்கு கெட்ட கனவுகள் சொப்பனங்கள் வருவது. 3வது, ஃபீலிங் ஓவர்வெல்ம்ட் ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி, இனம் புரியாத ஒரு பயம், கவலை, பதட்டம் நம்மை நெருக்குகிறது அல்லது நம்மை துரத்தி கொண்டிருக்கிறது. 4வது, ஃபீலிங் ஷேம் அண்ட் கில்ட் ஃப்ரம் த பாஸ்ட், நம்முடைய வாழ்க்கையை குறித்ததான ஒரு அவமானம் மற்றும் கடந்த கால வாழ்க்கையை குறித்ததான ஒரு குற்ற உணர்வு. ஸோ இந்த 4 சிம்டம், மனசோர்வு, கெட்ட கனவுகள் அல்லது சொப்பனங்கள், பயம், பதட்டம், கவலை, அவமானம் மற்றும் கடந்த கால வாழ்க்கையை குறித்ததான ஒரு குற்ற உணர்வு, இது 4மே இருந்தா நம்ம ஆவிக்குரிய போராட்டத்துல இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த போராட்டத்துல இருக்கிறோம் அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சா அப்படின்னா இல்ல, இது அவ்வப்போது வந்து போகும். ஆனா இதை நம்ம எப்படி கையாளுகிறோம், நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, எப்படி நம்ம இதுல ஜெயம் எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆவிக்குரிய போராட்டத்தின் போது தேவன் நம்மை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார் அப்படின்னா 3 விதமான பாதுகாப்பு. நான் வசனத்தை மாத்திரம் சொல்லுகிறேன், நீங்கள் நேரம் எடுத்து தயவாக இந்த வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். முதலாவது சங்கீதம் 91 1 முதல் 2. 2வது நீதிமொழிகள் 18ஆவது அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த 2 வசனத்திலிருந்து தேவன் உங்களையும் என்னையும் எப்படி பாதுகாக்கிறார் அப்படின்னா, அவரே நமக்கு அடைக்கலமாக, அவரே நமக்கு கேடயமாக இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். 2வது பாதுகாப்பு சங்கீதம் 91 11ஆம் வசனம். தம்முடைய தூதருக்கு கட்டளையிட்டு என்ன பண்றாரா, என்னை பாதுகாத்துக் கொள்கிறார். நிறைய நேரத்துல இதை அப்படியே ஜெனரலைஸ் பண்ணிடுறோம்.
எல்லாரையும் அப்படின்னு இல்லை, எனக்காக என்ன பண்றாரு, தூதர் கட்டளையிட்டு பாதுகாத்து கொள்கிறார். இது 2வது பாதுகாப்பு, தேவ தூதரின் பாதுகாப்பு. 3வது பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கடினமான நேரத்தில் தம்முடைய பிரசன்னத்தை, தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை பாதுகாத்து கொள்கிறார். ஏசாயா 41:10 வாசிக்கிறோம், பயப்படாது திகையாது நான் உன் தேவன் அப்படின்னு சொல்லுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 3:3 எல்லா தீமையிலிருந்தும் நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்கிறார். இந்த வார்த்தைகளை தினம்தோறும் வாசித்து அறிக்கை செய்வோம், தேவ பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். நிறைய நேரத்தில் யோசிச்சு பாருங்க, நம்ம பிரேயர் பண்ணல, ஜெபிக்கலனாலும் இந்த பாதுகாப்பை தேவன் தந்து கொண்டுதான் இருக்கிறார். ஓகே, இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய போராட்டம், அதுக்கு ஒரு 4 சிம்டம்ஸ் நான் சொன்னேன், 4 அறிகுறிகளை நான் சொன்னேன். அப்புறம் தேவன் ஒரு 3 விதமான பாதுகாப்பை அளிக்கிறார் அப்படிங்கிறதை குறித்து பார்த்தோம். இந்த போராட்டத்தின் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதற்கு ஒரு 3 காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கவனமாக இருந்து ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த வசனத்தை நம்ம அப்படியே பொதுவாக வாசிட்டு போயிடுவோம். எவனையோ விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ரேண்டமா அப்படியே பார்ப்பான், யாராவது மாட்டினா விழுங்கிடுவான் அப்படின்னு யோசிப்போம். ஒரு தேவனுடைய ஊழியர் என்ன சொல்றாருன்னா, அந்த எவனையோ அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு அந்த இடத்துல என்னை அப்படின்னு போட்டாதான் அந்த வசனத்துடைய ஆழத்தை புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது உண்மைதான். யோசிச்சு பாருங்க, பிசாசானவன் என்னை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ பாருங்க, அவனுடைய நோக்கம் எல்லாம் என் மீது, அவனுடைய ஃபோக்கஸ் எல்லாம் என் மேல. அப்போ அவனுடைய கண்கள் எல்லாம் என் மீது இருக்கும் பொழுது, என்னை விழுங்கலாம், என்னை காலி பண்ணலாம்னு பார்க்கிற பொழுது நான் எவ்வளவு கவனமாக விழித்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே இந்த வசனத்திலிருந்து நாம் கவனமாக விழித்திருக்க வேண்டியது அவசியம். விழித்திருந்து ஜெபிக்கிற நபராக இருந்தா மட்டும்தான் இந்த ஆவிக்குரிய போராட்டத்துல நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு 26:41 நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய ஆவி உற்சாகம் உள்ளதுதான், எனவே ஆவியில ஜெபிக்க வேண்டும். இதே எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் ஆவியிலே ஜெபம் பண்ணி. ஒவ்வொரு நாளும் நாம் விழித்திருந்து ஜெபத்துடைய அந்த முக்கியத்துவத்தை என்ன பண்ணோம் அப்படின்னா புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து இந்த போராட்டத்தை ஜெபத்தினால் நாம் மேற்கொள்ள வேண்டும். எனவே இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய போராட்டம் என்பது எல்லா வயதினருக்கும் வரதுதான் காமனான ஒரு விஷயம். பயப்பட வேண்டாம், இது அவ்வப்போது வரும். ஆனா நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, அதை சரியா நம்ம ரியலைஸ் பண்றோமா அப்படிங்கிறது முக்கியம். நிறைய நேரத்துல எனக்கு ஏன் மனசோர்வு வருது, எனக்கு ஏன் இப்படி கெட்ட சொப்பனம் வருது, எனக்கு ஏன் புரியாத ஒரு பயம், கவலை, பதட்டம் வருது, எனக்கு ஏன் அவமானம், குற்ற உணர்வு தொடர்ந்துட்டே இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆனா ஆவிக்குரிய போராட்டத்தினுடைய அறிகுறிகள் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுட்டு தேவன் நம்ம எப்படி பாதுகாக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வசனத்தின் மூலியமா அறிக்கை செஞ்சு விழித்திருந்து, பிசாசு என்னை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ரியலைஸ் பண்ணி விழித்திருந்து ஆவியிலே ஜெபிக்கிற நபர்களா இருந்தால், தேவனுடைய பட்சத்தில் நாம் நிற்கிற நபர்களா இருந்தால், இந்த ஆவிக்குரிய போராட்டத்துல ஒவ்வொரு தடவையும் எளிதாக நாம் ஜெயித்து விடலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பிசாசை ஜெயித்து விட்டார். எனவே அவருடைய பட்சத்தில் நாம் நின்றால் போதும், இந்த போராட்டத்தை எளிதாக ஜெயித்து விடலாம். இந்த வார்த்தைகளை தொடர்ந்து சிந்தியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.